ஹலோ வியூவர்ஸ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சண்டே February 1, 2026 அதுக்கான. ஸோ அதை பற்றி என்னன்றது டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, இதை பற்றி டேக்ஸ் ரிடக்ஷன், டேக்ஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஜஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்க தாக்கல் பண்ணி 12.2 lakh crore பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 40,000 crore புஷ் ஃபார் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ரம் மும்பை டு புனே, ஹைதராபாத் டு பெங்களூர், சென்னை டு பெங்களூர், அப்புறம் டெல்லி டு வாரணாசி, இந்த மாதிரிலாம் 7 பிளேசஸ்க்கு ஹை ஸ்பீட் ரயில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் டேக்ஸ் வில் ரிப்ளேஸ் ஃப்ரம் 1st April 2026 போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20,000 crores வாஸ் அலோகேட்டட் ஃபார் கார்பன் கேப்சர், அதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டீரியல் காரிடர் மெட்டீரியல்ஸ் இதுக்காக டேக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.2லேருந்து 0.5 வரைக்கும். அது என்ன இருக்குன்னு தெரியல, அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயம். அப்புறம் டொபாக்கோ அண்ட் குட்கா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஹை ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கன்சம்ஷனே பண்ணக்கூடாதுங்க, அதே பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது நல்ல விஷயம் தான் சொல்ல போனால் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது. ஏன்னா அதனால தான் நிறைய பேர் குட்கா, பான் பராக்கு, மானிக்கம் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய பேர் உடம்பு கெட்டு போய் நிறைய டிசீஸஸ்லாம் வருது. டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம். அப்புறம் இம்போர்ட்டட் ஆல்கஹால் அண்ட் இம்போர்ட்டட் அம்ப்ரெல்லா எதுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. காஃபி ரோஸ்டிங் வெண்டிங் மிஷின், அந்த மிஷின் இதுக்கெலாம் அதுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோல் அண்ட் லிக்னைட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட்டட் ப்ரொஃபஷனல் கேமராஸ், ப்ரொஃபஷனல் கேமராஸ்னால் டிஎஸ்எல்ஆர், இந்த மாதிரி நிக்கான், அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கேமராஸு. அது என்ன பர்பஸ் தெரியல, ஃபார் ஷூட்டா இல்லை யூடியூப்ஸ் மாதிரி பண்ணுறாங்களா அவங்களுக்கா, எதுக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியான்னு தெரியல, அவங்களுக்காகவும் தெரியல, ஸ்பெசிஃபிக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் அமோனியா ப்ராஸ்பெக்ட் அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கெலாம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன். ஃபாரின் ரெமிட்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது இங்கேருந்து அப்ராட்க்கு படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் சரி இங்கே படிக்க போகிறாங்க, ஆனால் அவங்களுக்காக டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓவர்சீஸ் ட்ரிப், இப்போ இங்கே மலேசியா, லண்டன், துபாய் அந்த மாதிரி இடத்துக்குலாம் ட்ரிப் போகிறாங்க, ஓவர்சீஸ் ட்ரிப், அவங்களுக்கு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓவர்சீஸ் ஹெல்த் கேர் டேக்ஸ் ரெடியூஸ். இது எத்தனை பேர் பெனிஃபிட்ஸ் இதுக்கு கிடைக்குமான்னு தெரியல. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓவர்சீஸ்ன்றது சொன்ன தெரியல. ஸோ இட்ஸ் குட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்ஸ், இது ஒரு நல்ல விஷயங்க. கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டங்களை தாண்டி அவங்களுக்கு மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதுக்கான அந்த மெடிசன் வாங்கும்போது டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தயாரிக்க உள்ளே இருக்க பார்ட்ஸ் காம்பனன்ட்ஸ், அதுக்காக இது டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸை தெரிஞ்சிருக்க சுஹேல் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.